Today's topic is refraction of light by a spherical surface. So it is a very important topic. 9th chapter, ray optics. Okay. So இங்க நம்ம பார்க்க போறது refraction value என்ன, ஒரு spherical surface எந்த அளவுக்கு லைட்டை refract பண்ணுது, அதுக்குண்டான ஃபார்முலா என்ன, then value என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். இப்போ நமக்கு ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். இது அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் கிளாஸ். திஸ் இஸ் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் கிளாஸ். அண்ட் இதை எங்க வச்சிருக்கிறோம்னா ஏர் மீடியம்ல நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஏர் மீடியம் அப்படிங்கிறது ரேரார் மீடியம், கிளாஸ் அப்படிங்கிறது டென்சார் மீடியம். ரைட். இப்போ இந்த இடத்துல ரேரார் மீடியம் அப்படிங்கிறது இது எதனுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நம்ம N1 அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அந்த மீடியம் அது வழியா போகக்கூடிய லைட் ரேஸை எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுது. ஸோ அதுதான் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சரியா? எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுது அந்த வேல்யூவை தான் நம்ம ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கிறோம்னா ஏர்னுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1 அப்படின்னும் கிளாஸ்னுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியாச்சு. ரைட். இப்போ நாம வந்து ஒரு லைன் இந்த இடத்துல டிரா பண்ண போறோம். இந்த லைனுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன் இந்த சர்ஃபேஸை ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணும். அந்த இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை சென்டர் ஆஃப் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம், அத போல் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு லைட்டை இதன் வழியா அனுப்பணும். அப்பதான் அந்த கிளாஸ் மீடியம் அந்த லைட்டை எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுது, அதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்மளுடைய டாபிக். ஓகே. இப்போ நம்ம லைட் அனுப்பணும்னா கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். இங்க நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் என்னன்னா பாயிண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இது பாயிண்ட் ஆப்ஜெக்ட். இதை நான் O அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரி. இப்போ பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா n நம்பர் ஆஃப் இல்லைன்னா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ரேஸை நமக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா நம்மளுடைய சயின்டிஸ்ட் சொன்ன லாஜிக் என்னன்னா எல்லா லைட் ரேஸையும் எடுத்து நம்ம இமேஜ் ஃபார்மேஷனை உருவாக்குறது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அதனால மினிமம் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து 2 லைட் ரேஸை எடுக்கணும். அதனால உருவாகக்கூடிய இமேஜ் தான் நாம இங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டடி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் இது மட்டும் தான். ஸோ ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம 2 லைட் ரேஸ் மட்டும் எடுத்தா போதுமானது. ரைட். இப்போ ஒரு லைட் ரே எப்படி எடுத்துக்க போறோம்னு பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு லைட் ரேஸ் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் வழியா போற மாதிரியே நம்ம எடுக்கிறோம். பாருங்க, இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் வழியா போற மாதிரியே எடுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த லைட் ரேஸ் என்ன ஆகல அப்படின்னம்னா பெண்ட் ஆகல. ஆனா இந்த லைட் ரேஸ் எப்படி போகுது? ரேரார் மீடியம்ல இருந்து டென்சார் மீடியமுக்கு போகுது. மீடியம் சேஞ்ச் ஆகுது, இருந்தாலும் பெண்ட் ஆகல. அப்ப என்ன ரீசன் அப்படின்னா இந்த லைட் ரேஸ் இந்த சர்ஃபேஸ்ல இந்த இடத்துல நார்மலி இன்சிடென்ட் அப்படிங்கிற கண்டிஷன். நார்மலி இன்சிடென்ட் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த இடத்துல எவ்வளவு அப்படின்னம்னா I = 0. அப்போ ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இந்த இடத்துல எவ்வளவு இருக்கும்னா R also = 0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த லைட் ரேஸ் மீடியம் சேஞ்ச் ஆனாலும் ரீஃப்ராக்ட் ஆகாது. ஓகே. ரைட். செகண்ட் ஒரு லைட் ரேஸ் எடுத்துக்கலாம். அப்போ இந்த லைட் ரேஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ் வழியா ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கும். செகண்ட் ஒன் லைட் ரே. ஸோ இந்த லைட் ரே இந்த சர்ஃபேஸ்ல ஏதோ ஒரு ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகுற மாதிரி நாம எடுத்துக்கிட்டோம். ஏதோ ஒரு லைட் ரேஸ் தான் எடுத்துக்கிட்டோம். இன்சிடென்ட் அட் சம் ஆங்கிள் வித் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ரைட். இப்போ இந்த இடத்துல இதனுடைய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸுக்கு இந்த இடத்துல ஒரு நார்மல் லைன் நான் போடணும். ஸோ இது வந்து அந்த நார்மல் லைன். ஸோ இந்த நார்மல் லைனோட இந்த லைட்டினுடைய ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னம்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னன்னா நம்ம ஐன்னு வச்சுக்கலாம். இது வந்து செகண்ட் ரே. ரைட். இப்போ இந்த செகண்ட் ரே பாருங்களேன் நமக்கு எப்படி போகுது. இங்கேயும் ரேரார் டு டென்சார் தான். பட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த மாதிரி நார்மலி இன்சிடென்ட் கிடையாது. நார்மலி இன்சிடென்ட் கிடையாது. ஏதோ சம் ஆங்கிள் இருக்கு. சரியா? ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒருவேளை மீடியம் இல்லைன்னா கிளாஸ் மீடியம் இல்லை அப்படின்னா இந்த லைட் ரேஸ் என்ன பண்ணிருக்கும்? ஸ்ட்ரெயிட்டா போயிருக்கும். ஆனா இப்போ நமக்கு கிளாஸ் மீடியம் இருக்கு, ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கு, மேடப் ஆஃப் கிளாஸா இருக்கு. அப்ப கண்டிப்பா நமக்கு ரீஃப்ராக்ஷன் நடக்கும். சோ எப்படி ரீஃப்ராக்ஷன் நடக்கும் அப்படின்னா லைட் ரேஸ் எப்படி போகுதுன்னு பாருங்க. ரேரார் டு டென்சார் போகுது. அப்படி ரேரார் டு டென்சார் போகும் பொழுது அது எப்படி பெண்ட் ஆகும்னா டுவோர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகும். சரியா? இந்த லைட் ரேஸ் எப்படி பெண்ட் ஆகும்னா
இப்படி நேரா போக வேண்டியது டுவோர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகும். அப்படி டுவோர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகும் பொழுது இந்த மாதிரி தான் அந்த லைட் ரேஸ் வரும். இந்த ரீஃப்ராக்டட் லைட் ரேஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த லைட் ரேஸ் இந்த லைட் ரேயோட ஒரு இடத்துல மீட் பண்ணும். அந்த மீட் பண்ற இடத்துல நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னம்னா இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆப்ஜெக்டினுடைய இமேஜ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னம்னா ரீஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, இந்த சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னுடைய ரீஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, அதுதான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னம்னா ஸ்னெல்ஸ் லா. நம்மளுக்கு ஏற்கனவே ஸ்னெல்ஸ் லா அப்படிங்கிறத பத்தி படிச்சிருப்போம். ஸ்னெல்ஸ் லா. சோ இது லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன்ல செகண்ட் லா அப்படின்னு சொல்லுவோம். லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன்ல செகண்ட் லா. ரைட், ஓகே. சோ ஸ்னெல்ஸ் லா ஃபார்முலா என்ன? sin i by sin r equal to refractive index of the second medium with respect to first medium. See, இந்த bending of light எங்க நடக்குதுன்னா second mediumல நடக்குது. So அப்ப first என்ன எழுதணும்? Refraction takes place in second medium with respect to the first medium. With respect to the first medium. ஓகே, இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் உடைய ரீஃப்ராக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ரைட். இப்போ அதுக்காக ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் அதெல்லாம் எடுத்துக்க போலாம். என்ன பண்ண போறேன் அப்படின்னம்னா இந்த நார்மல் லைனை நான் எக்ஸ்டென்ஷன் பண்றேன். அப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணும் பொழுது பிரின்சிபல் ஆக்சிஸ்ல ஒரு இடத்துல போய் இன்டர்செக்ட் ஆகும் அந்த நார்மல் லைன். எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னம்னா இந்த கர்வேச்சர்னுடைய சென்டர் பாயிண்ட்ல அந்த நார்மல் லைன் இன்டர்செக்ட் ஆகும். இது வந்து சென்டர் ஆஃப் திஸ் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே ஒரு சர்ஃபேஸுக்கு நார்மல், ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு நார்மல் லைன் வரைஞ்சோம்னா கட்டாயம் அந்த கர்வேச்சர்னுடைய சென்டர் பாயிண்ட் வழியா அந்த நார்மல் லைன் போயே ஆகணும். இது வந்து ரூல். ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஐ வேல்யூ என்ன, ஆர் வேல்யூ என்ன, இதெல்லாம் தான் கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த இடத்துல sin i by sin r is equal to n2 by n1 அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல n21 அப்படிங்கிறத n2 by n1 அப்படின்னு சொல்லலாம். தென் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் n1 sin i equal to cross multiplication n1 sin i equal to n2 sin r. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த இடத்துல ஐ வேல்யூ, இது வந்து ஐ வேல்யூ, இது வந்து ஆர் வேல்யூ. ஒருவேளை இந்த ரெண்டுமே ஸ்மாலர் குவான்டிட்டிஸா இருந்துச்சுன்னா இஃப் ஐ அண்ட் ஆர் போத் ஆர் வெரி ஸ்மால், போத் ஆர் வெரி ஸ்மால் அப்படின்னா sin i is nearly equal to i, then sin r is nearly equal to r. So இந்த ரெண்டு வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So n1 i is equal to n2 r. Actually this is that second equation. Right, இதுல நமக்கு i வேல்யூ என்ன, r வேல்யூ என்னன்னு இந்த டயகிராம்ல இருந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஐ வேல்யூ என்ன, ஆர் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் ஐ வேல்யூ பாருங்களேன். ஸோ இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐ வேல்யூ எனக்கு வேணும். சரி, இந்த ஐ வேல்யூ ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சின்ன ஒரு கான்செப்டை இதுல இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அது என்ன அப்படின்னா இந்த எண்ல இருந்து, அதாவது இந்த லைனுக்கு நார்மல் லைன் பேரு, இந்த பாயிண்ட்டுக்கும் என் அப்படின்னு தான் பேரு. அப்போ ஒரே ஒரு லெட்டர் இந்த இடத்துல டபுள் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த என்ங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு என்ன பண்ண போறேன்னா ஒரு நார்மல் லைன் வரைய போறேன். ஸோ இந்த நார்மல் லைன் பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் ஆகுது பாருங்களேன். ஸோ அந்த பாயிண்ட நான் எம் அப்படின்னு வச்சுக்க போறேன். ஸோ என்ன ரீசன் ஏன் இந்த நார்மல் லைன் நம்ம வரைகிறோம்னா, நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் ஸ்மாலர் சைஸா இருக்கும். அப்போ இங்கிருந்து வந்து படக்கூடிய லைட் ரேஸ் நியர்லி இந்த இடத்துல தான் வந்து படுற மாதிரி இருக்கும். அப்போ இதுதான் அந்த நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த நார்மல்ல இருந்து இந்த பிங்கிற பாயிண்ட், இந்த எண்ணில இருந்து இந்த பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் லென்த்தியா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குமோ தவிர இந்த மாதிரி கர்வேச்சரா இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கால்குலேஷனுக்கு இந்த லைன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ இந்த
பாயிண்ட்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் நம்மளுடைய பர்பஸ்க்காக இங்க எடுத்தாச்சு. ரைட், ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஐங்கிற வேல்யூவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். என்ன ட்ரையாங்கிள்னா இந்த இடத்துல NOC அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். பாருங்க. ஸோ ட்ரையாங்கிள் NOC. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வச்சு நான் ஐ வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். சரி, ஆக்சுவலா இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஐ வேல்யூ அப்படிங்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். சரி, மேத்தமெட்டிக்கல் ரூல் படி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா டூ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். சரி, யார் அந்த ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னா இந்த ஆங்கிளுடைய ஆப்போசிட் இது ஒண்ணு, இது ஒண்ணு. ஆக்சுவலா இந்த ஆங்கிள எதுவும் தெரியாததுனால நான் ஆல்பா அப்படின்னும் இதனுடைய வேல்யூ எனக்கு தெரியாததுனால நான் பீட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அப்போ I is equal to mathematical format படி I is equal to which means exterior angle is equal to sum of the two opposite interior angles alpha plus beta. Equation number 3. So இதுல இந்த ரெண்டும் unknown வேல்யூவா, அந்த unknown வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்பாவை கண்டுபிடிக்க போறேன். ஆல்பா என்ன பாருங்க, NOM இந்த ட்ரையாங்கிள் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் NOM. சோ இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து நம்ம ஆல்பா கண்டுபிடிக்கலாம். பாருங்க, NOM. இதுல இருந்து ஆல்பா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ரூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா tan கான்செப்டை யூஸ் பண்ணணும். சரி, ஏன் tan கான்செப்டை யூஸ் பண்ணணும்னா tan அப்படிங்கிறது தான் ரிசல்டன்ட். ஏன்னா அதுக்குள்ளார சைனும் இருக்கும் காசும் இருக்கும். அப்போ ஒரு ட்ரையாங்கிளுடைய ரிசல்டன்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னாவே நம்ம tan தான் கண்டுபிடிக்கணும். சோ இங்கேயும் நான் அதுதான் செய்ய போறேன். tan alpha is equal to இந்த ட்ரையாங்கிள்ல பாருங்களேன், tan கான்செப்ட் என்ன? ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. சோ ஆப்போசிட் சைடு இஸ் NM, then adjacent side is MO. Right, next then beta கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு பாருங்களேன், NCM அப்படிங்கிற ட்ரையாங்கிள் இருந்து ட்ரையாங்கிள் NCM. சோ இந்த ட்ரையாங்கிள் இருந்து இங்க சொன்ன லாஜிக் படியே tan கண்டுபிடிக்கணும். tan beta is equal to அதே ஆப்போசிட் சைடு என்னன்னா NM divided by, பாருங்க இந்த ஆங்கிளுடைய ஆப்போசிட் சைடு பீட்டாவுடைய ஆப்போசிட் சைடு NM divided by MC. ஓகே, இப்போ நமக்கு ஆல்பா பீட்டா வேணும்னு சொன்னோம். ஆனா tan ஆல்பா tan பீட்டா தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனா வெறும் ஆல்பா பீட்டா தான் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்னா இங்க கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 4, இது ஈக்குவேஷன் நம்பர் 5. என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா இஃப் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர், இஃப் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் வெரி ஸ்மால். இந்த ரெண்டும் வெரி ஸ்மால் அப்படின்னம்னா, அதாவது ஒரு ஆங்கிள் ஸ்மாலர் ஆங்கிளா இருந்துச்சு அப்படின்னம்னா அதுக்கு சைன் காஸ் tan என்ன கண்டுபிடிச்சாலும் ரிப்பீட்டடா அதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் நியர்பையாவது அதனுடைய வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதனாலதான் ஒரு ஸ்மாலர் ஆங்கிளுக்கு சைனோ காசோ டேனோ கண்டுபிடிக்கும் பொழுது அது என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே, என்ன டிகிரியில இருக்கோ அது அப்படியே வேல்யூவா நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல tan alpha and beta are very small na tan alpha is nearly equal to alpha, then tan beta is nearly equal to beta. So both are 6. So next என்ன பண்ணணும் அப்படின்னா substituting 6 is substituting 6 in 4 and 5. Okay, so next இந்த tan alpha equal to alpha, tan beta equal to beta அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். That is equation number 6. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 6 நம்ம எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா 4 and 5 அப்ளை பண்ணணும். பாருங்க, substituting equation number 6 in 4 and 5. So tan ஆல்பாவுக்கு பதிலா என்ன எழுதணும்? வெறும் ஆல்பா மட்டும் எழுதினா போதும். அப்ப அந்த ஆல்பா மட்டும் எழுதும் பொழுது என்ன பண்ணலாம்? NM divided by MO அப்படின்னு எழுதலாம். tan பீட்டாவுக்கு நம்ம பீட்டா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப பீட்டா is equal to என்ன வரும் அப்படின்னா NM divided by MC அப்படின்னு சொல்லி வரும். So இது ஈக்குவேஷன் நம்பர் 7, இது ஈக்குவேஷன் நம்பர் 8. So ஏற்கனவே நம்ம பாருங்க என்ன ஈக்குவேஷன் பார்த்திருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவையானது ஆல்பாவும் பீட்டாவும் தான் நமக்கு தேவை. சோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்ல இருந்து ஆல்பா தனியா பீட்டா தனியா கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ல I ஈக்குவல் டு ஆல்பாவுக்கு பதிலா என்ன வேல்யூவோ பீட்டாவுக்கு பதிலா என்ன வேல்யூவோ அதை நாம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். போலாம். ரைட்.
So equation number, substituting equation number 7 and 8 in 3. So I is equal to alpha plus beta. Alpha is equal to nm divided by mo plus beta equal to nm divided by mc. So this is equation number 9. இதுதான் நமக்கு தேவையான one part of the value. அந்த equation number 2ல n1 I is equal to n2r அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல I வேல்யூ மட்டும் நாம இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம். தென் இதே போல R வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நாம கண்டுபிடிக்கணும், பார்க்கலாம். சோ இங்க R வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னாப்பா பாருங்க, NCI அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் நாம எடுத்துக்கிறோம். சோ இந்த ட்ரையாங்கிள்ல இதுதான் R வேல்யூ. சோ அப்ப R is equal, இந்த R பாருங்களேன், இது R எங்க இருக்குதுன்னா இந்த ட்ரையாங்கிளுடைய இன்னர் வேல்யூவா இருக்கு. சரி, இந்த பீட்டாங்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிளா இருக்குது. தென் இந்த ஆங்கிள் வேல்யூ என்னன்னு தெரியல, தெரியாதனால ஆல்ரெடி தெரியாததுக்கு ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். அத போல இந்த இடத்துல தெரியாத அன்னோன் ஆங்கிளுக்கு நான் காமான்னு எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்க, NCI அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள்ல பீட்டாங்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இதுக்கு ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் யாரு, ஆர் காமா. இந்த ரெண்டுமே ஆப்போசிட் அண்ட் ஆல்சோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். எதுக்குன்னா பீட்டாவுக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, அந்த NCI அப்படிங்கிற ட்ரையாங்கிள்ல பாருங்க, ட்ரையாங்கிள் NCI அப்படிங்கிற ட்ரையாங்கிள்ல பீட்டா இஸ் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள், பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் காமா அப்படின்னு சொல்லலாம். நமக்கு என்ன வேணும்னா ஆர் மட்டும் தான் வேணும். அப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா பீட்டா மைனஸ் காமா அப்படின்னு சொல்லலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 10. ஆனா இதுல ஏற்கனவே நம்ம பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 8. காமா மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. அப்ப காமா கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, காமா வேல்யூ மட்டும் வேணும். அப்ப இந்த இடத்துல NIM அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள்ல காமா டான் காமா கண்டுபிடிக்கணும். டான் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. சோ ஆப்போசிட் சைடு என்ன, NM டிவைடட் பை MI. அதுதான் நம்ம எடுத்துக்கணும். டான் காமா இஸ் ஈக்குவல் டு பாருங்க, ட்ரையாங்கிள் NIM அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள்ல டான் காமா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னன்னா NM divided by MI. So equation number 11. So இங்கேயும் if gamma is very small, அப்படின்னா tan gamma is nearly equal to gamma. Equation number 12. So substituting 12 in 11. So gamma is nothing but NM divided by MI. NM divided by MI. So this is equation number 13. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், காமா இங்க கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 8 and 13 in 10. 8 and 13 in 10. So gamma value, beta value தெரியும். R is equal to beta value என்ன, NM divided by MC minus gamma value is NM divided by MI. This is equation number 14. So நம்மளுடைய second equation N1I equal to N2R. சோ அந்த ஈக்குவேஷன்ல நமக்கு I வேல்யூ R வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த I R வேல்யூவை நாம கண்டுபிடிச்சாச்சு. சோ அப்ப இந்த ஈக்குவேஷனை 9 and 14 நம்ம எங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னு பாருங்களேன். தட் ஈக்குவேஷன் நம்பர் 2ல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஐக்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச 9த்தையும் ஆருக்கு பதிலா 14th ஈக்குவேஷனையும் கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இந்த இடத்துல 9 and 14 in equation number 2. So N1 I value is NM divided by MO plus NM divided by MC.
equal to N2R. R value is Nm by Mc minus Nm by Mi. So substitute பண்ணியாச்சு. இனி simplify பண்ணி சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடைச்சிரும். பார்க்கலாம். இதுல ஒரே டைம்ல ஒரே ஸ்டெப்ல ரெண்டு வேல்யூஸ் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன். உள்ள Nm அப்படின்னு காமனா இருக்கு ரெண்டுலயுமே. அதை வெளியில கொண்டு வர போறேன். N1 வெளியில காமனா இருக்கு, அதை உள்ள கொண்டுட்டு போக போறேன். பாருங்க, இந்த இடத்துல Nm வெளியில எடுத்துக்கிட்டு N1 by Mo plus N1 by Mc ஈக்குவல் டு இங்கேயும் அதே போல Nm வெளியே எடுத்தாச்சு, காமனா வெளியே எடுத்துட்டேன். காமனா இருக்கிறது இப்ப உள்ள கொண்டு போக போறேன். N2 by Mc மைனஸ் N2 by Mi. இங்க இந்த Nm கேன்சல் ஆயிரும். சோ பேலன்ஸ் N1 by Mo plus N1 by Mc equal to N2 by Mc minus N2 by Mi. This is equation number 15. So இதுல நம்ம சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணணும். என்னன்னா இப்ப M ல இருந்து O வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன? If MO equal to என்னன்னு நமக்கு தெரியணும். அடுத்தது MC னா என்னன்னு தெரியணும். MC என்னன்னு தெரியணும். அடுத்தது MI னா என்னன்னு தெரியணும். MI என்ன அப்படிங்கிறது தெரியணும். சோ டயகிராம் போய் பார்க்கலாம். பாருங்க, இந்த இடத்துல MO அப்படிங்கிறது M ல இருந்து O வரைக்கும் இருக்கிறது என்னன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். M ல இருந்து O வரைக்கும் இருக்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். M ல இருந்து C வரைக்கும் இருக்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். MC னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். M ல இருந்து I வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ இமேஜ் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இமேஜ் டிஸ்டன்ஸ் V. சோ சைன் கன்வென்ஷன் படி இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் நம்ம மைனஸ் போட்டா போதும். சோ இமேஜ் டிஸ்டன்ஸுக்கோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கோ மைனஸ் போட தேவையில்லை. ஏன்னா சைன் கன்வென்ஷன் ரூல்ஸ். ஏன்னா இன்சிடென்ட் லைட்டுக்கு எகெயின்ஸ்டா நம்ம வரக்கூடியதை மட்டும்தான் மைனஸ் போடணும். இன்சிடென்ட் லைட்னுடைய டைரக்ஷன்லயே மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். அப்போ இது மட்டும்தான் மைனஸ் வரும். போலாம் பாருங்க, இந்த இடத்துல MO அப்படிங்கிறது மட்டும்தான் -2, MCங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பாசிட்டிவ், MI அப்படிங்கிறது பாசிட்டிவ், இமேஜ் டிஸ்டன்ஸ் V. ரைட். சோ இவங்க எல்லாருமே ஈக்குவேஷன் நம்பர் 16. இவங்க எல்லாருமே ஈக்குவேஷன் நம்பர் 16. சோ இப்போ இந்த இடத்துல MO னா -U, MC னா +R, MI னா +V. ஈக்குவேஷன் நம்பர் 16. இந்த 16 எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 15ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பாருங்க, 16 in 15. அப்போ நமக்கு MO க்கு பதிலா -U போட்டாச்சு, பிளஸ் N1 by MC க்கு பதிலா +R ஈக்குவல் டு N2 by MC அப்படிங்கிறதும் +R மைனஸ் N2 by இந்த இடத்துல MI அப்படிங்கிறது +V. சோ இந்த இடத்துல UV எல்லாம் ஒரு பக்கமும் R எல்லாம் இன்னொரு பக்கமும் நாம அசெம்பிள் பண்ணலாம். பாருங்க, இந்த இடத்துல மைனஸ் இருக்கா, அதர் சைடு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிளஸ்ஸா மாறிடும். சோ N2 by V, ஏன்னா மைனஸ் அதர் சைடு வரும்போது பிளஸ்ஸா மாறிடும். N2 by V மைனஸ் N1 by U இஸ் ஈக்குவல் டு, சோ இது அதர் சைடு போகும்போது என்னவாகும் பாருங்க, இந்த இடத்துல N2 by R அப்படியே இருக்கட்டும், இது அதர் சைடு போகும்போது மைனஸ் N1 by R அப்படின்னு சொல்லி வந்துடும். சோ அப்ப இதை எழுதும் பொழுது எப்படி எழுதலாம்னா பாருங்க, N2 by V மைனஸ் N1 by U இஸ் ஈக்குவல் டு, R காமனா இருக்கிறதுனால N2 மைனஸ் N1 by R அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சோ இதுதான் என்னன்னா நமக்கு தேவையான ரீஃப்ராக்ஷன் ஃபார்முலா. ஒரு சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அது மேல படக்கூடிய லைட் ரேஸ எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுது அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னம்னா இந்த பாக்ஸ்ல ஃபைனல் ஸ்டெப்ல பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா N2 by V minus N1 by U equal to N2 minus N1 by R. Thank you very much.